விஜய் அவர்களது பேச்சு குறித்த கருத்துகள் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய திரு ரவீந்திரன் துரைசாமி மூத்த அரசியல் விமர்சகர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இணைப்பில் இருக்க வந்தமைக்கு நன்றி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ச்சியாக விஜயை நீங்கள் ஓட்டு நிரூபிக்காதவர் அப்படின்னு குற்றம் சாட்டி வந்துட்டே இருக்கீங்க. இன்னைக்கு அவர் பேசின பேச்சு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு நிரூபிக்கிறாங்கிறது குற்றச்சாட்டு இல்ல, உண்மை, 100% உண்மை. தேர்தல் ஆணையத்துல ஓட்டு நிரூபித்தது திமுக அணியும் அதிமுக அணியும் என்டிஏயும் சீமான் தான். சீமான் 8.2 நிரூபிச்சதை பிடிக்காதவங்க, அது மீது காழ்ப்புணர்ச்சியும் வன்மம் கொண்டவங்க தான் ஓட்டு நிரூபிக்காதவரையும் நிரூபிச்சதையும் ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாங்க. ஒரு 200 கண்டிப்பா க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி கொண்ட விஜயகாந்த் நிரூபிச்சிருக்கிறாரு, கமலஹாசன் நிரூபிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி இவராலையும் கண்டிப்பா களத்துக்குள்ள நிரூபிக்க முடியும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா விஜயகாந்த் மாதிரி 234 தொகுதியும் இவர் கேண்டிடேட் போட்டியிடுவாருங்கிறதுல எனக்கு சந்தேகமா இருக்குது. கமலஹாசன் 39 மக்களவையில வேட்பாளரை நிறுத்திட்டாரு. ஆனா அவரால் 234 சட்டமன்றத்துக்கான வேட்பாளர்கள் நிறுத்த முடியல. சொல்லுவது யாருக்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எனக்கும் திமுக தான் போட்டிங்கிறத சொல்லிடலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 234 தொகுதியை கேண்டிடேட்டா போட்டுவிடுவாராங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது. இதே வேளையில இவர் என்ன சொன்னாருன்னா, எங்க தலைமையில கூட்டணிக்கு வரக்கூடியவங்களுக்கு மந்திரி சபையில இடம் கொடுப்போம்னு சொன்னாரு. 1% பலம் நிரூபிச்ச ஒருத்தர் கூட ஒரு மாநாடு தொடங்கி பொதுக்குழு நடத்துறது வரை யாரும் இவர் பக்கம் எட்டி பார்க்கல. மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வருவாரு, காங்கிரஸ் எங்க கூட வரும்னு சொன்னாரு. காங்கிரஸ் திமுக கொடுக்கறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்னு திமுக கிட்டே நின்னுட்டாப்ல. விடுதலை சிறுத்தைகள் எங்க கிட்ட வருங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க, சில சந்திப்புகளை நிகழ்த்தினாங்க. விடுதலை சிறுத்தைகளும் நீங்க வேணா எங்களை சிஎம்ஆ சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஸ்டாலின் பக்கமே நின்னுட்டாப்ல. சீமான் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைங்கிற மாதிரி போச்சு. அவர் ஏன் தலைமையை ஏத்துக்கிட்டா கூட்டணி அல்லது இல்லைன்னு சொல்லிட்டாப்ல. அதற்கிடையில வதந்திகள் அதிமுகவுக்கு இவருக்கு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னாங்க. இவர் சீமான் கொடநாடு கொலையை பற்றி பேசுற மாதிரி ஒரு கொடூரமான கொலையை பற்றி விஜய் கொஞ்சமா அக்கறையோட என்னைக்குமே பேசினது கிடையாது. பொள்ளாச்சி பாலியல பேச மாட்டாரு, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை பற்றியும் பேச மாட்டாரு. அதிமுக அமைச்சர்கள் யான் ஊழல்ல கைதாகலங்கிறதையும் கேட்க மாட்டாரு. காரணம் அதிமுக கூட்டணி இல்ல இடம் பெறலான்னு ஆசைப்பட்டிருந்தாரு. இப்போ அவங்க பாஜக கூட போனதுனால வேற வழி இல்லாம ஒரு பிரேவ் ஃபேஸ் காட்டுறாரு. உண்மையிலே இவர் இதுல நம்பிக்கையோட இல்ல. அந்த நம்பிக்கை இல்லங்கிறதுக்கு இவருடைய கடந்த கால நடவடிக்கைகள், பேச்சுகளை நம்ம ஆதாரமா வைக்கலாம். எடப்பாடி பாஜகவை வெளிப்படையாகவே பார்த்ததும் இவர் டெஸ்பரேட் ஆயிட்டாரு. அந்த டெஸ்பரேஷன்ல பேசக்கூடிய பேச்சுகள் தான் இது. என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்து பார்ப்போம். என்ன சொல்றாருங்கிறதுக்கு பெரிய மதிப்பு கொடுக்காண்டாம், என்ன செய்ய போறாருங்கிறது களம் வரும்போது பார்ப்போம். இல்ல இப்ப நீங்க ரவீந்திர சார், நீங்க இப்ப பேசின அதாவது அந்த தேர்தலில் வாக்கு வங்கியை நிரூபிக்காதவர் அப்படிங்கிறத கேட்கறது தான். ஆதவ அர்ஜுனா பேசும்போது இப்பவே 20% அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. நீங்க கவனிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அது 2% 20% முடிஞ்சாதானங்க தெரியும். தேர்தல் முடிஞ்சாதானங்க தெரியும் 2020 நாட்டுல எல்லாருமே ஊடகத்துல இருக்கவங்க எல்லாம் பைத்தியக்காரன் எல்லாமே பண்ணிடலான்னு ஆதவ எந்த தேர்தல் இல்ல 20ங்களா 40ங்களா இன்னொருத்தர் 2 4 இல்ல இப்ப இதுல இவர் திரு விஜய் அவர்கள் பேசினதுல 2 பார்ட் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணு, மாநிலத்தை ஆளக்கூடியவர்களையும் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அதே போல மத்தியில நான் இருக்கவங்களை பேசல, அதனால அவங்ககிட்ட ஜிஎஸ்டி இங்க வாங்கிட்டு சரியான நிதி ஒதுக்கல, அதே போல டீலிமிட்டேஷன்ங்கிற பேர்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களை கம்மி பண்றீங்க, இப்படி 2 பக்கம் குற்றச்சாட்டை வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 2 பக்கமும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதிமுக தான் கொடநாடு கொலையை சீமான் பேசுறாரு. ஓயக்குட்டையில் ஊறிய மட்டைகள்னு 2 வரையும் அடிக்கிறாரு. அப்புறம் இவரு அதை அடிக்க தயார் இல்லை. அதிமுக கூட கூட்டணி போய் ஒரு செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க. அதுல எந்த எவிடன்ஸும் இல்லை. அதிமுக பல நிரூபிக்காத இவரை பொருட்படுத்தாம அமித்ஷாவை பார்த்த பிறகு என்ன செய்யணும்னு தெரியாம இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இது வெறும் பேச்சு தான், செயல் என்னங்கிறது 26ஆம் ஆண்டு தான் நமக்கு 26ஆம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரியில தான் தெரியும். நான் இதை வெறும் பேச்சாதான் பாக்குறேன். ஏன்னா அவங்க ராகுல் காந்திய மாநாட்டுக்கு எதிர்பார்த்தாங்க, வரல. திருமாவளவன் எதிர்பார்த்தாங்க, வரல. யாருமே அவங்களுடைய பலன் நிரூபிக்காத அவங்கள ஏத்துக்கிட்டு இதுவரை வரல. சோ இவங்க மீண்டும் கூட்டணியை தான் எதிர்பார்ப்பாங்க. வேற வழி இல்லைன்னா தனிச்சு நிற்பாங்க. தனிச்சு நிற்கிறதுக்கு அவங்கள்ட்ட போதுமான வேட்பாளர்கள் அது இல்லைங்கிறதா என்னோட பார்வை. நல்லது ரவீந்திரன் சார், நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்தில் பண்ணிட்டு மிக்க நன்றி.